கார்டு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. பேன் கார்டு விதிமுறைகளில் மாற்றம் இதோ செக் பண்ணிக்கோங்க. இந்திய குடிமகனின் வருமான வரித்துறை அடையாள அட்டையாக இருக்கக்கூடியது பொதுமக்கள் குறிப்பிட்ட சில பரிவர்த்தனைகளுக்காக மக்கள் பேன் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் சமீப காலமாக அனைத்து வங்கிகளுமே பார்த்திங்கன்னா தங்களுடைய வங்கி தேவைக்காக, ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வங்கி தேவைக்காக மக்களிடம் பேன் கார்டுகளை பார்த்திங்கன்னா கேட்டு வருகின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா அனைத்து விதமான நபர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? தபால் நிலையத்திலோ அல்லது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வச்சிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே பல்வேறு விதமான மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது தபால் நிலையத்திலோ அக்கௌண்ட் திறப்பதற்கு பேன் கார்டு அப்படின்றது ரொம்ப அவசியம். வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்வதற்கும் பேன் கார்டு தேவையா, அதற்கான விதிகள் என்ன அப்படின்றத குறித்து தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பேன் கார்டு அப்படின்றது நிரந்தர அக்கௌண்ட் நம்பர், நமது நிரந்தர அக்கௌண்ட் நம்பரை குறிப்பது தான் இந்த பேன் கார்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பேற்பட்ட பேன் கார்டுகளில் நிறைய விதமான மோசடிகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அரங்கேறி வருகிறது அப்படின்னே சொல்லலாம். 10 இலக்கு கொண்ட நம்பர் மற்றும் ஆல்ஃபபெட் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இதில் அடங்கியிருக்கும். வருமான வரி தாக்கல், அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நிதி பரிவர்த்தனைகளுக்கு பேன் கார்டு ரொம்பவே அவசியம். மொத்தமான பண பரிவர்த்தனை செய்யும் தனிநபர் மற்றும் நிறுவனங்களை கண்காணிக்க அவர்களின் பேன் டேட்டாவை வருமான வரித்துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இந்தியாவில் வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதற்கு பேன் கார்டு அவசியமில்லை. அதே நேரத்தில் ஒரே நாளில் ரூபாய் 50,000க்கு மேல் உள்ள வங்கி டெபாசிட்டுகளுக்கு பேன் கார்டு கட்டாயம். ஒவ்வொரு நிதியாண்டும் வாடிக்கையாளர்களின் மொத்த டெபாசிட் தொகை 20 லட்சத்தை தாண்டினால் பேன் கார்டுடைய டீட்டெயில்ஸை நம்ம சமர்ப்பிக்கணும். ஓகேங்களா? இந்த விதிகள் வங்கிகள் அல்லது தபால் நிலையத்தில் அக்கௌண்ட் வைத்திருக்கும் அனைவருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இது 2022 இந்த கோவிட் எண்டிங் டைமில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு சில விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நம்ம எவ்வளோ அப்டேட்டை அப்பப்போ அதில் தான் இப்போ ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைக்கணும். அப்படி இணைக்கலாம் 1000 rupees ஃபைன் கட்டிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது 2-3 முறை 4-5 முறை சான்ஸ் போச்சு. பட் அதுக்கப்புறம் இப்போல்லாம் நீங்கள் இப்போ இல்லை ஆதாரும் பேனும் இல்லை லிங்க் இல்லை 1000 rupees ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ஃபைன் கட்டணும். ஓகேங்களா? அது கட்டி முடிச்சு தான் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய இந்த அப்டேட்டை மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.